ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம எடிட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து வீடியோவும் சரி, ஆடியோவும் சரி, இல்லை இமேஜஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடிட் பண்ண நிறைய ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. இருந்தாலுமே கூட வந்து இந்த கைன்மாஸ்டர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடிட்டிங் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். சினிமேட்டிக் லுக்லையும் நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த கைன்மாஸ்டர் ஆப்லேயே முழுசாக நம்ம எடிட்டிங் பண்ண முடியும். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு கைன்மாஸ்டர் ஆப்பே இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு பண்ணவே தெரியாது, சுத்தமாக எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் சொன்னாலுமே கூட இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக கைன்மாஸ்டரில் வந்து நீங்களும் வீடியோ எடிட்டிங் பண்ண கற்றுப்பீங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பர்த்டே விஷஸோ, இல்லை மற்ற ஏதாச்சும் நம்ம விஷஸ் பண்ணுறதோ, இல்லை கோயில் திருவிழாவோ, ஏதோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து சினிமேட்டிக் லுக்கில் வந்து எடிட்டிங் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக கைன்மாஸ்டர் ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கைன்மாஸ்டர் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னாக்கா கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா கைன்மாஸ்டர் ஆப்பும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. நீங்கள் எது சம்மந்தப்பட்ட வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க. நான் ஒரு ட்ராவல் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த நேம் வந்து எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது அந்த வீடியோஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும் எந்த வீடியோன்னு சொல்லி, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கான நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 16:9 அப்படின்னு ஒன்று இருக்குது, 9:16 இருக்குது, 1:1 இருக்குது. அந்த மாதிரி எல்லா ரேஷியோலும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோலாம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 16:9 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்ப்போம் இல்லைங்களா. அதான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இந்த மாதிரி வந்து இந்த ஆங்கிள் வந்து வீடியோ வந்து பார்ப்போம் இல்லைங்களா. அதுதான் வந்து பார்த்தா 16:9. அதே மாதிரி 9:16 இருக்குது. 9:16 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்ப்போம் இல்லைங்களா. ஷார்ட்ஸ் வந்து எப்படி பார்ப்போம், இந்த ஆங்கிளில் பார்ப்போம். ஸோ அதுக்கு அந்த ரேஷியோவில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறது தான் 9:16. 1:1 வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்காகவும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 16:9 9:16 இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது இல்லைங்களா. யூடியூப்பில் வந்து இப்படி நம்ம வீடியோ பார்க்குற மெத்தடுக்கும் இப்படி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற மெத்தடுக்கும் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. அப்படி உங்களுக்கு வேணும்னாலே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ நம்ம 16:9 அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிரியேட்னு இருக்கும், அதை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கேலரியில் இருக்கிற எல்லா வீடியோஸ், ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. நம்ம அதுக்கு முன்னாடி கைன்மாஸ்டர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீடியாங்கிற ஒரு பட்டனை தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசேபிள் தான் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த ஒரு வீடியோவுமே வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணவே கிடையாது, உள்ள வீடியோ எடுத்துணும் அது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிசேபிள் இருக்குது. நம்ம எடிட்டிங் பண்ணுற வீடியோ வந்து உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் மீதி எல்லா ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியாங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மீடியாங்கிறத செலக்ட் பண்ணி உள்ளே போய் நம்ம ஃபோட்டோஸ் வேணுனாலும் ஃபோட்டோஸ் எடிட்டிங் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோஸ் வேணாலும் வீடியோ நம்ம வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. எடிட்டிங் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற பட்டன்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நம்ம செலக்ட் பண்ண வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லேயரில் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இந்த எல்லோ கலர் கோடு வரும். இந்த எல்லோ கலர் கோடு வந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் மேலே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்குது. ரீப்ளேஸ்னால் எனக்கு இந்த வீடியோ வேணாம், வேறு வீடியோ வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி வேறு வீடியோ வந்து இங்கே நான் எடிட்டிங் பண்ண போகிறேன், இது தெரியாமல் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் நம்ம பார்த்து தான் செலக்ட் பண்ணிப்போம், அதனால் இது ஒன்றும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரிம் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டோம், அந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத அன்வான்ட்
ஃபுட்டேஜும் இருக்கும். அதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணால் முன்னாடியோ பின்னாடியோ இல்லை நடுவுலையோ நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறியணும் இல்லைங்களா? அதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த ட்ரிம் ஸ்ப்ளிட். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்முங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ட்ரிம் லெஃப்ட்டு, ட்ரிம் ரைட்டு, ஸ்ப்ளிட்டு அந்த மாதிரி எல்லாமே காமிக்குது. ட்ரிம் லெஃப்ட்டுனாக்கா இப்போ பாருங்க, நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த ரெட் கலர் கோடு வருது இல்லைங்களா? இந்த ரெட் கலருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, ரைட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு. எனக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வீடியோ வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ட்ரிம் லெஃப்ட் அப்படி கொடுத்தோம்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது கட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து ரைட் சைடு இருக்கிறது வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரிம் ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது கட் ஆகிடும். இப்போது நம்ம இந்த லெஃப்ட்டோ ரைட்டோ தெரியாமல் கட் பண்ணிட்டோம், திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து போய் வீடியோ அந்த கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணும்போது தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, ஒரு அம்புக்குறி மாதிரி வளைச்சி போட்டிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே நம்ம கட் பண்ணதெல்லாம் திருப்பி வந்துடும், பேக் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக திருப்பி சொல்கிறேன். ட்ரிம் லெஃப்ட்டுங்கிறது நம்ம ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு எது தேவையில்லையோ இந்த ரெட் கலர் கோடு இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, எனக்கு இங்கேருந்து தான் இந்த வீடியோ வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, ரெட் கலர் கோடு, இது வரையும் வந்துட்டேன். இப்போ ட்ரிம் லெஃப்ட்டுன்னு தரேன். இந்த ட்ரிம் லெஃப்ட் அந்த முன்னாடி இருந்த அந்த தேவையில்லாத வீடியோஸ்லாம் வந்து கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் தேவையில்லை, அதாவது ரெட் கலர் கோடுக்கு ரைட் சைடு இருக்கிறத வந்து நான் ட்ரிம் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் லென்த்து ஒரு வீடியோ இருக்குது இல்லைங்களா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வேறு ஒரு சின்ன வீடியோ வந்து நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் திருப்பி இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே ட்ரிம் ஸ்ப்ளிட் அந்த ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து ஸ்ப்ளிட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ப்ளிட்டு நம்ம கொடுக்கணும். ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தா இந்த வீடியோ தனியாகவும் இந்த வீடியோவும் தனியாக கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பக்கத்துலேயே இன்னொரு வீடியோவும் நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த மீடியாங்கிற ஆப்ஷன்லேயே போகிறேன் உள்ள. நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து தனியாக கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம், அது நடுவில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கிறதுனால தேவையில்லாத அளவுக்கு நான் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும், தேவையில்லாத நான் வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்படியே அந்த வீடியோ வந்துனே இருக்குது. இப்போ இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறோம், திருப்பி அந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இந்த ட்ரிம் ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான். ஒரு வீடியோவில் லெஃப்ட் சைடு தேவையில்லாத ட்ரிம் லெஃப்ட் மூலமாக நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு வீடியோவில் ரைட் சைடு வந்து தேவையில்லாத ட்ரிம் ரைட்டு கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வீடியோ வந்து ரெண்டாக கட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட்டு கொடுத்தோம்னா ரெண்டாக கட் ஆகிடும். கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வேணாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது அதிகமாக யூஸ் ஆகாது, நான் அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது ஸ்லிப் அந்த ஆப்ஷன் இப்போ வேணாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மிக்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆடியோ அது சம்மந்தப்பட்ட ஒரு இது தான். நான் உங்களுக்கு அதையும் காட்டிடுறேன். இப்போ மிக்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ வால்யூம் இருக்கோ அந்த வால்யூம் வந்து இங்கே காட்டுது பாருங்கள், 100ன்னு காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வால்யூம் அதிகப்படுத்திக்கலாம். தேவைன்னா நம்ம வால்யூம் வந்து எவ்வளோ தேவையோ வந்து அந்த வால்யூம் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து கம்மி பண்ணிவிட்டு வேறு ஒரு கீழே ஒரு மியூசிக் போட்டுக்கலாம். இல்லை சுத்தமாக கம்மி பண்ணிட்டா இந்த வீடியோ மட்டும் தான் ப்ளே ஆகும், ஆடியோ வந்து எதுவுமே ப்ளே ஆகாது. ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இது. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வால்யூம் வந்து லோ பண்ணுறதுக்காகவும் இல்லை வால்யூம் வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு பிச்சு அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா. சிம்பிள், நான் ஒன்றுமே ஈஸியாக சொல்கிறேன். லெஃப்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட்டு காது, ரைட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டு காது, பிச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. அவ்வளோதான், ஈஸியாக சொல்கிறேன். லெஃப்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த பக்கம் நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் ரைட்டு பக்கம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஓடிட்டு இருக்க அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ரைட் சைடு மட்டும் தான் கேட்கும், லெஃப்ட் சைடில் வந்து ஒன்றுமே கேட்காது. நம்ம ஹெட்ஃபோன் போடும்போது அதோட எஃபெக்ட் நல்லா தெரியும்.
அதே மாதிரி தாங்க ரைட் சைடு இருக்கிறத நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ஆடியோஸ் மட்டும்தான் லெஃப்ட் சைடு மட்டும் தான் நம்மளுக்கு கேட்கும். ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கேட்காது. நம்ம கரெக்டாக லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா லெஃப்ட்டு கேட்குறது லெஃப்ட்டு கரெக்டாக கேட்கும், ரைட்டில் வந்து ரைட்டில் கரெக்டாக கேட்கும். இப்போ நீங்கள் இந்த 8D சவுண்டு 5D சவுண்டு அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதை வந்து மேக் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். லெஃப்ட்டு கேட்க வேண்டிய லெஃப்ட்டு மட்டுமே திடீர்னு கேட்டு திடீர்னு ரைட்டு வந்து கேட்குற மாதிரி நம்ம இதில் எல்லாமே செட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான் இது. கீழே பிச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிச்சை வந்து கம்மி பண்ண ஒரு குழந்தை வாய்ஸ் அந்த மாதிரி வந்துடும். அதிகப்படுத்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தெளிவான வாய்ஸ் மாதிரி வரும். அதுக்கு தான் இது வந்து 0ல் இருக்கும்போது நம்ம வாய்ஸ் வந்து நார்மலாக கேட்கும். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் போயிடலாம். இந்த ஆப்ஷன் முடிஞ்சது. இது வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லை ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக போகுது. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்பீட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு. இப்போது 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட நார்மல் ஸ்பீடு. நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அதுமாதிரி ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக போகுது. ஸோ இந்த ஆப்ஷனுக்காக தான் இந்த ஒரு ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் வந்து வச்சுருக்காங்க. 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல், இது எப்போவுமே மைண்டில் வச்சுங்க. 1க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வச்சாலையும் நம்ம வந்து டிஃபால்ட் நம்ம வந்து ஸ்பீட் பண்ணுறோம். 1க்கு கீழே நம்ம எவ்வளோ வச்சாலும் நம்ம ஸ்லோ பண்ணுறோம். இப்போ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோக்கும் நம்ம ஈஸியாக வந்து எடிட்டிங் பண்ண முடியும். நான் அதையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாமே இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஒன்று மைண்டில் வச்சுங்க, நம்ம இங்கே ஸ்பீடு ஸ்லோ பண்ணாலும் சரி இல்லை ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டு பண்ணாலும் சரி, கீப் பிச்சுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இந்த கீப் பிச்சுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து ஸ்பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்பீட் ஆகிடும். ஆனால் நம்ம பேசுகிற ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஸ்பீட் ஆகிட்டு நம்ம ஒரிஜினல் வாய்ஸே அது கேட்காது. ஏதோ குழந்தை கட்சி சிசி அப்படி பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு தான் வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் கீப் பிச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாய்ஸு அதே வந்து ஸ்பீட் ஆன மாதிரி நம்ம ஓன் வாய்ஸில் வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் ரிவர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ அதே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரும். சிவனோட முகத்துலேருந்து அப்படியே பின்னாடி வந்த மாதிரி பண்ணோம். அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலேருந்து ஒரு பாட்டில் நம்ம கீழே போடுவோம். அதே ரிவர்ஸ் பண்ணால் கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோம். நம்ம பேக்லேருந்து தான் ஃப்ரண்ட்டு வர மாதிரி வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பேக்கு போகிற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து காட்டுது. இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்த வீடியோஸ் நார்மல் வீடியோஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ வந்து இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து இது முக்கியமானதாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஜூம்லேருந்து பேக் போகணும், இல்லை பேக்லேருந்து ஜூம் வேணும், இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட் வேணும், ரைட்லேருந்து லெஃப்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இது ஜூம் எஃபெக்ட்லேருந்து ஜூம் அவுட் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜூம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ போக போக பார்த்திங்கன்னா ஒய்டாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தா புரியும். ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த பட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஜூமில் இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜூம் பேக் வந்து வந்தது. ஃபுல் ஒயிட்டில் வந்தது. ஸ்டார்டிங் பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது. போக வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்தது. அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேன் அண்ட் ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் மிரரிங். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு அந்த பேரை படிச்சுக்கும் போதே வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஒரு வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது தான் ரொட்டேட் அண்ட் மிரரிங். இது தேவைன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டோம், நார்மலாக ஒரு சன்லைட்டில் போய் வந்து வீடியோ எடுத்துட்டோம். இந்த வீடியோட கலர் டோன் மாற்றத்துக்காக வந்து நம்ம ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும். இதில் நான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன், விவி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, கிளிக் பண்ணுறேன். அதில் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் டோன் மாறி போச்சு. இன்னொன்று செலக்ட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கலர் டோன் மாறி போச்சு. வேறு ஒன்று செலக்ட் பண்ணுறேன், கலர் டோன் மாறி போச்சு. நமக்கு அந்த வீடியோ அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கணுமோ அதுக்கு தகுந்த வந்து ஒரு கலர் டோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கலர் டோனை செலக்ட் பண்ணிட்டீங்க. இல்லைங்க இந்த கலர் டோன்லாம் வேணாம், எனக்கு பழைய மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் மேலே நோன்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். இவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம ஃபோனில் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்மளுக்கு எடிட்னு சொல்லி அந்த ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, கலர் கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன் தான். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். சேச்சுரேஷன் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் அதிகப்படுத்தினா இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக வருது. டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வெயில் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அதை வந்து அதிகப்படுத்தி காமிக்குது. கம்மி பண்ணால் ப்ளூவாக காமிக்குது, அதிகப்படுத்தினா ரெட்டாக காமிக்குது. ஹைலைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது இது பண்ணால் கொஞ்சம் பிரைட்னஸும் கலர் கம்மியாகவும் காட்டுது. ஷேடோ கீழே வந்து பிரைட்னஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸோடைய பிரைட்னஸையும் கலரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி வந்து ஒரு ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ட்ரெயின் போகுது, அதிலே வந்து பார்த்திங்கன்னா நேம் என்டர் டெஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நான் அதில் கொடுக்குறேன், சிவன் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து ட்ரெயின் வருது, அதிலே பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வருது. இதுதாங்க கிளிப் கிராஃபிக்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டியில் இருக்குதுங்க, நீங்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இது இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேலே ரைட் சைடில் மேலே கார்னரில் ஒரு சின்ன ஒரு கடை மாற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை போய்ட்டு நீங்கள் நெட் ஆன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஆல்ரெடி. உங்களுக்கு புரியுதுங்களா? கிளிப் கிராஃபிக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஸ்டைல், இந்த வீடியோவையோ இல்லை ஃபோட்டோவையோ வந்து கார்ட்டூனாக மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏஐ ஸ்டைலில் மாற்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நார்மல் வீடியோ வந்து உங்களுக்கு கார்ட்டூன் வீடியோ மாதிரி காட்டும், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த மேஜிக் ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன், நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு. இதை நம்ம ஆன் பண்ணோம்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆளை மட்டும் நம்மளுக்கு தனியாக கட் பண்ணி காமிக்கும். பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிவிட்டு ஆளை மட்டும் தனியாக கட் பண்ணி காமிக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் உங்களுக்கு வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். இல்லைனா இந்த சின்ன வீடியோ இருக்கு இல்லைங்களா, நான் இதில் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். மேஜிக் ரிமோட் கொடுக்குறேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி. புரிஞ்சிச்சுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கட்டாயம் வரும். இந்த பின்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன இது கூட நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஃபோட்டோவில் வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து கட்டாயம் வரும். மேஜிக் ரிமூவருங்கிறது அதுதான். அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ரிமூவர். அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரிசொல்யூஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணதில்லை. அதனால் இந்த ஒரு ஆப்ஷனை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணதும் இல்லை, இது யூஸும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த வீடியோ வந்து பிளர் பண்ணுறதுக்காகவும் இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மறைக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஒருத்தருக்கு விபத்து வந்து ஏற்பட்டிருக்கும், அவர் கால் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அவர் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோலேயோ வீடியோலேயோ வந்து காமிப்பாங்க, டிவியில் நியூஸில் காமிப்பாங்க. அவர் முகம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு அடிப்பட்ட இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளக் பண்ணி மறைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த செய்தியை வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க, வீட்டில் பெண்கள் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? அதனால் அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் மறைச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தா அதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லைங்களா, அதை மறைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மறைக்கணும்னு இது பண்ணிங்கன்னா அதை ப்ளக் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்த வந்து வேறு ஏதாச்சும் மார்க் பண்ணி அதை வந்து பார்க்க விடாமல் பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும். அதுக்காக தான் விக்னிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட 4 கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஆகிடும். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காகன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் வந்து பார்த்தா சிவன் இருக்கிறாரு. நமக்கு எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சால் சிவன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும். ஒரு சென்டரில் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காது, இல்லைன்னா சிவன் இருக்காது. இப்போது இவர் மேலே நம்மளுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்தோன்னா நம்ம இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த விக்னிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது தேவைன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஃபுல் வீடியோவுமே பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த விக்னிட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். வால்யூம் என்வலப் என்வலப்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு வால்யூம் இருக்கும், நம்ம வால்யூம் ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அதிகமாக வேணும், எந்த இடத்துல வந்து கம்மியாக வேணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வால்யூம் என்வலப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா, அந்த ரெட் கலர் புள்ளி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. திருப்பி கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்துட்டு அப்படி டவுன் பண்ணிக்கிறேன், திருப்பி கொஞ்சம் தொலை வந்து அதிகப்படுத்திக்கிறேன், திருப்பி கொஞ்சம் தொலை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஆடியோ வந்து ஒரே லெவலாக கிடைக்காது. உங்களுக்கு எப்படி அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் பாயிண்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து வாய்ஸ் அதிகமாக கேட்கும். இந்த ரெட் கலர் புள்ளி வந்து எங்கே கீழே இருக்குதோ அங்கே வந்து வாய்ஸ் கம்மியாக கேட்கும். அதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் என்வலப் அப்படிங்கிற ஆப்ஷன். அப்போது நாய்ஸ் ரிமூவர் இந்த ஆப்ஷன்லாம் வேணாங்க. ஏன்னா நாய்ஸ் ரிமூவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம்னா நாய்ஸ் ரிமூவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோவில் இருக்கிற நாய்ஸ், இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இப்போ பின்னாடி ஃபேன் ஓடுறது, பின்னாடி வந்து வேறு ஏதாச்சும் சவுண்ட் வந்தால் அது ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் வந்து சேர்ந்து கட் ஆகுது, அங்கங்கே ரொம்ப கட் ஆகுது. அதனால் இந்த நாய்ஸ் ரிமூவர் ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்லதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் அதே தாங்க. இது நீங்கள் ஆடியோ வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு வாய்ஸ் இருக்குது, இந்த வாய்ஸை வந்து வேறு மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏலியன் பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாம், சிப்மங்க், கோரஸ் 4-5 பேர் சேர்ந்து கத்துற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ மான்ஸ்டர் இது பண்ணுற மாதிரி பண்ணலாம், பேட் காய் அந்த வாய்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஃபன்னியாக வந்து பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பேசுகிறதுக்கு ஆடியோவே இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். குழந்தைங்க பேசுகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மேன் பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாம், ரோபோட் பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு ரேடியோ பேசுகிற மாதிரி பண்ணலாம், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் இந்த மாதிரி வந்து வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இந்த நம்மளுடைய வீடியோவில் வந்து ஒரு ஆடியோ இருக்குது இல்லைங்களா, அந்த ஆடியோ மட்டும் தனியாக கட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் இருக்கிற அந்த வாய்ஸோ இல்லை மியூசிக்கோ நம்ம தனியாக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோ நம்மளுக்கு தேவையில்லை, இதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஒரு வீடியோ வந்து நமக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ தான் வந்து நம்ம இருக்கும். ஸோ அதுக்காக தான், அதாவது ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் இருக்கிற வீடியோ தேவையில்லை, ஆனால் அதில் இருக்கிற ஆடியோ மட்டும் நம்மளுக்கு வந்து தேவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா, கிளிக் பண்ணோம்னா வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆடியோ எடுத்து வேறு ஒரு வீடியோக்கு வந்து நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இவ்வளோ எடிட்டிங் பண்ண இல்லைங்களா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிட்டி, அதுக்கப்புறம் என்ன ஃப்ரேம்ஸு நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இதில் வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 720 பிக்சல் வரைக்கும் தான் இந்த வீடியோ வந்து நம்ம குவாலிட்டியாக வந்து வெளியே எடுத்துக்க முடியும். ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா 24 சினிமா, 25
PAL 13 இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் எதை எடிட்டிங் பண்ணாலையும் 30ங்கிற இதில் பண்ணுங்கள். 24ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ரேஷியோவில் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அங்கங்கே வீடியோ வந்து ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால 13ங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ பண்ணாலுமே சரி 13ங்கிறத கொடுங்க. குவாலிட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து 2K 4K வரைக்கும்லாம் கூட அவுட்புட் வந்து எடுக்க முடியும். இது பழைய ஃபோனுங்கிறதுனால 720 வரைக்கும் தான் வந்து. சரி, இப்போ இன்னும் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. நான் அதை உங்களுக்கு தெளிவாக திருப்பியும் சொல்லிடுறேன். இந்த மீடியாங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலரியில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையான வீடியோஸையோ இல்லை ஃபோட்டோஸையோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஆடியோன்னு இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம எடிட்டிங் பண்ண இந்த வீடியோவுக்கு மியூசிக் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம கேலரியில் இருக்கிற மியூசிக் எடுத்துக்கலாம். ஷார்ட் மியூஸு நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சு இதை கிளிக் பண்ணால் ரெக்கார்டு வந்துடும். சாங்ஸ் இருந்தால் நம்ம சாங்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம கேலரியில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டிடும். நமக்கு எந்த மியூசிக் வேணுமோ நம்ம கிளிக் பண்ணி ப்ளஸ் மார்க் கொடுத்தோம்னாக்கா அந்த மியூசிக் வந்து கீழே வந்து ஆட் ஆகிடும். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் வந்து இது ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம இந்த வீடியோக்கு தேவையான வாய்ஸ் வந்து நம்ம டப்பிங் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லேயருங்கிறது எதுக்குன்னா லேயர்லையும் போனீங்கன்னா ஒரு மீடியா இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோக்குள்ளே இன்னொரு வீடியோ வேணும், இல்லை இந்த வீடியோக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த மீடியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. அதில் நான் அந்த லேயரில் போயிட்டு இன்னொரு வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 வீடியோ இருக்குது. இதோடைய ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அது நம்ம கம்மி பண்ணோம்னாக்கா 2 வீடியோவுமே வந்து ஒரே டைமில் பார்த்துக்கலாம். அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த லேயரில் இருக்கிற மீடியா ஆப்ஷன். ஒரு டெஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் லெட்டர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலையும் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. மெயினான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா குரோமா கீ. இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா குரோமா கீ அப்படின்னு ஒன்று இருக்கும். குரோமா கீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி எடிட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து குரோமா கீ. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாவில் போயிட்டு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி அதை வந்து எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த லேயரில் ஒரு மீடியா இருக்கும். அதாவது ஏற்கனவே செலக்ட் பண்ண வீடியோ கீழே இன்னொரு வீடியோவோ இல்லை இமேஜோ நம்ம செலக்ட் பண்ணால் அதை எடிட்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் சில ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. இப்போ பின்னாடி ஒரு வீடியோ இருக்குது. நம்ம ஒரு லேயரில் கீழே வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தா அனிமேஷன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த செகண்ட் வீடியோ நம்ம லேயரில் கொடுத்தோம் இல்லைங்களா, செகண்ட் வீடியோ அது வந்து வீடியோ ப்ளே ஆகும்போது எப்படி வரணும், அதுமாதிரி வீடியோ வந்து முடியும் போது எப்படி வரணும், இல்லை வீடியோ வந்து ப்ளே ஆகின்னு இருக்கும்போது டோட்டலாக எப்படி வந்து அது அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது வீடியோ, அதாவது லேயரில் இருக்கிற ரெண்டாவது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மொதல் வீடியோ ஸ்க்ரீன்லையும் ரெண்டாவது வீடியோ வந்து பாதி ஸ்க்ரீன்லையும் நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து கிராப்பிங் பண்ணிக்கலாம், கலர் கரெக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மேஜிக் ரிமூவ் பண்ணிக்கலாம், வால்யூம் வந்து அதிகரிச்சுக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், நாய்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் அதே தான். ஒரு சில ஆப்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த லேயரில் நம்ம ஆட் பண்ணுற வீடியோவில் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மீடியோவில் போய் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கீழே இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணோம்னா லேயரில் போய்ட்டு மீடியான்னு இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா வரும். நான் அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் போடுறேன். குரோமா கீழே யூஸ் பண்ணி எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணி எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக போடுறேன். வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.